இந்த செக்ஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். அதாவது ஒரு செக் கேஸில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் 138 தான் அதோட கோரே. 138 தெரில அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை வந்து நம்ம எந்த விதத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு ப்ரொவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ 138 என்ஐ ஆக்ட், அதாவது டிஸ்ஹானர் ஆஃப் செக். இதில் வந்து மொத்தம் வந்து 1 2 ப்ரொவிஷன் கிளாஸ் ஒரு 3 கிளாஸும் மெயின் செக்ஷனும் இருக்கும். இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்டான செக்ஷன்ஸ். Disclaimer of check for insufficiency etc. or funds in the account. Where any check drawn by a person on an account maintained by him with a banker for payment of any amount of money to another person from out of that account for the discharge in whole or in part of any debt or any liability is returned by the bank unpaid. அதாவது ஒரு செக்கு ட்ரான் பண்ணி அவருடைய பேங்க்கில் இருக்கிற அவர் பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுற இடத்துல இருந்து அவருடைய பேங்க்கில் இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு செக்கை அவர் வந்து அந்த மணியை டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. எதுக்கு? ஒரு டெப்ட்டுக்காகவோ அல்லது அதர் லையபிலிட்டி, வேறு ஏதாவது ஒரு காரணம் அவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு காரணத்துக்காகவோ அவர் வந்து ஒரு செக்கை கொடுக்குறாரு. அந்த செக்கு அந்த பேங்க்னால் அன்பெய்டு செய்யப்பட்டு ரிட்டன், அதாவது காசை வந்து கொடுக்காம ரிட்டர்ன் பண்ணப்படுது. எதனால்? எய்தர் பிகாஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்டாண்டிங் டு தி கிரெடிட் ஆஃப் த அக்கௌண்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு ஹானர் த செக். அதாவது காசு இல்லை, இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த செக்கை ஹானர் பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆர் தட் இட் எக்ஸீட்ஸ் தி அமௌண்ட் அரேஞ்ச்டு டு பி பேட் ஃப்ரம் தி அக்கௌண்ட் பை அன் அக்ரிமெண்ட் மேடு வித் தட் பேங்க். அந்த பேங்க்கில் அக்ரீடு பண்ண ஒரு அமௌண்ட்டை விட எக்ஸீடு தொகையை போட்டு இவங்க வந்து செக்கு கொடுத்துருக்காங்க, அதனால கூட அது ரிட்டர்ன் ஆகிருக்கு. அப்படி ஆயிருந்தா, இந்த ரெண்டு பர்பஸில் ஆயிருந்தா, சச் பர்சன் ஷால் பி டீம்டு டு ஹாவ் கமிட்டட் அன் அஃபென்ஸ். அப்படி ஆன ஆட்கள் மேலே அவங்க என்ன ஆகிறாங்க? இந்த அஃபென்ஸை கமிட் பண்ணதான் அவங்க ஆகிறாங்க. அண்ட் ஷால் without prejudice to any other provision of this act be punished with imprisonment for a term which may be extended to 2 years or with fine which may extend to twice of the amount of the check or with both. அப்போ இந்த அஃபென்ஸ் செஞ்சிட்டா அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 2 வருஷம் தண்டனை தரலாம், அல்லது 2 வருஷம் தண்டனை, அல்லது ஃபைன். அந்த ஃபைனு அந்த செக் அமௌண்ட்டோட 2 மடங்கு ஆக கூட மாறலாம், அல்லது அவங்களுக்கு சரி தண்டனையும் தரலாம், அதே நேரத்தில் ஃபைனும் வந்து அவங்களுக்கு சேர்த்து தரலாம். அப்போ இதில் வந்து இது எப்போ அப்ளை ஆகும்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் கிளாஸ். மொத்தம் 3 கிளாஸ் கொடுக்குறாங்க. ப்ரொவைடட் தட் நத்திங் கண்டெயின் இன் தி செக்ஷன் ஷால் அப்ளை அன்லெஸ். அப்போ இது 3ஐயும் சாட்டிஸ்ஃபைட் இல்லையான்னு பார்க்குறது தான் அதோட இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட் என்ன? த செக் ஹேஸ் பீன் ப்ரெசன்டட் டு த பேங்க் within a period of 6 months from the date on which it is drawn or within the period of its validity whichever is earlier. ஒரு செக்கு அந்த பேங்க்லேருந்து கொடுத்த பின்னாடி, அந்த பேங்க்குக்கு அதாவது ஒரு செக்கு போட்டு கொடுத்த பின்னாடி அதுலேருந்து 6 மாத காலத்துக்குள்ளே அந்த செக்கை போய் ப்ரெசென்ட் பண்ணிடணும், அல்லது அதோடைய வேலிடிட்டி ஆஃப் பீரியட் முடிகிறதுக்குள்ளே, அதாவது 6 மாதம் இதுக்குள்ளே போய் செக்கை கொடுத்துருந்தா தான், அதில் வந்து அன்பெய்ட் ஆகினா தான் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃப் செக்கு வரும். அடுத்து பி, இந்த பேயினா யார்? பணம் வாங்குறவர், அதாவது வந்து பணத்தை வந்து கொடுக்குறவர் தான் பேயி. அதை பேயி ஆர் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், இதில் 3 வேர்டு தான் வந்து வரும். பேயி யார்? பேயும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸும் ஒன்று தான். ட்ராயர் வந்து யார்? பணத்தை செக்கை கொடுக்குறவங்க ட்ராயரு, செக்கை வாங்கி பணத்தை வாங்குறவங்க பேயி. த பேயி ஆர் த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் த செக் அஸ் த கேஸ் மேபி மேக்ஸ் அ டிமாண்ட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் த செட் அமௌண்ட் ஆஃப் மணி பை கிவிங் அ நோட்டீஸ். இப்போ பேயோ என்ன பண்ணணும்? பேய் அல்லது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் என்ன பண்ணணும்? அவங்க பேமெண்ட் ஆஃப் டிமாண்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். எனக்கு இந்த மாதிரி வந்து அன்பெய்டாக இருக்குது, நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். எதில்? இன் ரைட்டிங் டு தி ட்ராயர் ஆஃப் த செக். யாருக்கு? அந்த செக்கை கொடுத்தவருக்கு. டு தி ட்ராயர் ஆஃப் த செக். இதுதான் ரொம்ப முக்கியம். வித்தின் 13 days ஆஃப் தி ரிசிப்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹிம் ஃப்ரம் த பேங்க். பேங்க்கு எப்போ உங்கள் காசு வந்து அன்பெய்ட் ஆகுதுன்னு சொல்லுதோ அப்போ இருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும் regarding தி ரிட்டர்ன் ஆஃப் த செக் இஸ் அன்பெய்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 6 மாதத்துக்குள்ளே
ஃபைல் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும். 2வது எப்போ பேங்க்லேருந்து அன்பெய்டுன்னு சொல்கிறாங்களோ அன்னையிலேருந்து 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி அந்த லீகல் நோட்டீஸில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை டிமாண்டாக கேட்கணும். நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்து 3வது, த ட்ராயர் ஆஃப் சச் செக் ஃபெயில்ஸ் டு மேக் த பேமெண்ட் ஆஃப் த செட் அமௌண்ட் ஆஃப் த மணி டு தி பேயி ஆர் த கேஸ் மேபி டு தி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் த செக் வித்தின் 15 days ஆஃப் தி ரெசிப்ட் ஆஃப் த செட் நோட்டீஸ். அப்போ என்னென்னா ட்ராயர் ஆஃப் த சச் செக், அதாவது பணத்தை செக்கை எழுதி கொடுக்குறாருல அவர், செக்கை கொடுத்தவர் ஃபெயில்ஸ் டு மேக் த பேமெண்ட்டை எவ்வளோ டிமாண்ட் கேட்டாரோ அந்த டிமாண்ட் கேட்ட அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு ஃபெயிலார் அப்படின்னா பேயோ அல்லது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸோ அதாவது 15 நாள் டைம் தரணும். யாருக்கு? வித்தின் 15 days ஆஃப் தி ரெசிப்ட் ஆஃப் த செட் நோட்டீஸ். ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு, அந்த லீகல் நோட்டீஸ்லேருந்து 15 நாளைக்குள்ளே அவர் வந்து காசு கொடுத்துடணும். காசு கொடுத்துட்டாருன்னா இந்த இந்த டெப்ட்டில் வந்து அவர் வரமாட்டார். இந்த அஃபென்ஸ் வந்து அவருக்கு மேல் அவுட் ஆகாது. அப்போ 3 தான். ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணணும். 2வது ஒரு லாயர்னு தேவையில்லை. 2வது ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அதாவது டிமாண்டு கேட்டு நீ வந்து 15 நாளைக்குள்ளே என்னையிலேருந்து பேங்க்லேருந்து தகவல் வருது அன்பெய்டுன்னு சொல்லி, அன்னையிலேருந்து 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். 3வது அந்த ட்ராயரு அவர் வந்து ட்ராயிக்கு அல்லது பேயிக்கு அந்த ட்ராயர் என்ன பண்ணணும்? காசை கொடுத்துடணும் 15 நாளைக்குள்ளே. லீகல் நோட்டீஸ் வந்து 15 நாளைக்குள்ளே கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலைன்னா இந்த அஃபென்ஸ் அவர் மேலே மேல் அவுட் ஆகும். கடைசியாக எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ். என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸு? டெப்ட் ஆஃப் அதர் லையபிலிட்டி. இது எங்கே இருக்கும்னா செக்ஷனில் இருக்கும். டெப்ட் ஆஃப் அதர் லையபிலிட்டின்னு இருக்கும். டெப்ட் ஆஃப் அதர் லையபிலிட்டி இதுக்கு என்ன மீனிங்கு? டெப்ட் ஆஃப் அதர் லையபிலிட்டினா லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட் ஆர் அதர் லையபிலிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே டெப்ட் ஆஃப் அதர் லையபிலிட்டின்றது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டாக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு நிறைய கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து செக்கு கொடுத்தாரு. எதுக்கு செக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நான் வந்து பணம் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரி, நான் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன் கவர்மெண்ட்டில். அதுக்காக எனக்கு செக்கு போட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. இப்போ அவர் போய் எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு எனக்கு எதிராக. நான் வந்து அவருக்கு வந்து எனக்கு வேலை வாங்கி தரேனாரு, அதனால் நான் வந்து பணம் கொடுத்தேன், ஆனால் வந்து என் பணத்தை திரும்பி தரல அப்படின்னா அது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இல்லீகல் வேலை. இப்போ ஒரு இல்லீகல் ஆக்ட்டுக்கு நீங்கள் ஒரு செக்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செக் வந்து இன்வேலிட் தான். அப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அது ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்டாக இருக்கணும். அப்போ நீங்கள் நார்மலாக செக் கேஸில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுப்போம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்யூஸ்டாக இருக்கும், அதாவது நம்ம வந்து ப்ரொப்போஸ்ட் அக்யூஸ்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்து நம்ம மேலே வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே என்ன எடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பொதுவாக வந்து சிக்னேச்சர் வந்து அட்மிட் பண்ண மாட்டோம். 2வது அது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லை அப்படின்னு நம்ம நிரூபிப்போம். ஈவன் அது வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருக்க பட்சத்தில் அவங்க என்ன ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டுடைய பாதையில் என்ன நிரூபிக்கணும் அப்படின்னா அது ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் அப்படின்னு நிரூபிக்கணும். இதுதான் ஒரு செக் கேஸில் இருக்கிற ப்ரைமரியான விஷயம். இதுதான் டிஸ்ஹானர் ஆஃப் செக். அடுத்து இன்னொரு வேறு ப்ரொவிஷனில் வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம்.